ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து காளான் கிரேவியும் ரைஸும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஹஸ்பண்ட் வந்து காளான் வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த கேப்பில் நானும் ரைஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே காளான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு கொஞ்ச நாளாகவே இந்த வீக்கெண்ட் வந்தால் இல்லை லீவுனாவே இந்த காளான் கிரேவி வைக்கணும்னு தான் தோணுது. அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிரும்ன்றதுனாலயா, இல்லை என்னால் சிக்கன் சாப்பிட முடியாதுன்றதுனால இது சிக்கன் மாதிரி தானே கொஞ்சம் இருக்கும். சிக்கனுடைய அடுத்த வெர்ஷன் மாதிரி தானே இதுவும். ஒருவேளை இது சாப்பிட்டா அந்த சிக்கனோட கிரேவிங்ஸ் ஓரளவுக்கு கம்மியாகுன்றதுனால இது சாப்பிட்றேனான்னு எனக்கே தெரியல. ஆனால் வீக்லி ஒன்ஸாவது இது சாப்பிட்றேன். அது என்ன டிஷ்ஷுன்னு எனக்கே புரியல. அதுக்கப்புறமேட்டுக்கா இது செஞ்சால் வந்து சைட் டிஷ் எதுவும் செய்ய தேவையில்ல. இது சிம்பிளாகவும் குயிக்காகவும் முடிஞ்சிரும். ஆக்சுவலாக நான் கிச்சனுக்குள்ளே வரும்போதே 12:00 மேலே ஆயிடுச்சு. அதனால ஈஸியாக முடிஞ்சிரும்ன்றதுக்காகவும் இது சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனா, எனக்கு இது ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது, ஏதோ மேகி சாப்பிட்ற மாரியே ஒரு ஃபீல். நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்ருந்தேன், இந்த டேஸ்ட் எங்கேயோ சாப்பிட்டுருக்கோமேன்னு. அப்புறமேட்டு தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த மேகி இந்த மாரி தானே டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு. அது என்ன டிஷ்ஷுன்னு தெரியல. ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.